நன்றாய் கவனியுங்கள். உலகத்திலே நமக்கு ரெண்டு விதமான போராட்டங்கள் உண்டு. ஒன்று, சில போராட்டங்கள் எப்படி வரும்னா, வசனத்தை நீங்க கை கொள்ள முடியாதபடி, அந்த போராட்டத்துக்கு பிசாசு காரணமே கிடையாது. அடுத்த சைட்ல உள்ள போராட்டம் அப்படியே லிட்டரலா பிசாசுட்ட இருந்தே வர்ற போராட்டம். சோ இந்த வசனத்தை கை கொள்ள முடியாதபடி இருக்கிற போராட்டத்துக்கு ரீசன் உங்க மாமிசம், உங்க சிந்தை, நீங்க மட்டும்தான். அதுக்கு நீங்க ஓவர் கம் பண்ணீங்கன்னா வசனத்தை கை கொள்ளுவீங்க, நீங்க ஓவர் கம் பண்ணலைன்னா வசனத்தை கை கொள்ள மாட்டீங்க. சரி, எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரத்துக்கு வேறு வசனத்தை வாசிங்க. பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது.